அடுத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இந்த பெரிய வீட்டு என்ன பண்ண போறீங்க வந்தாச்சு. எனக்கு ஒரு கைகளை ஆயிடுச்சு. புது வீட்டுக்கு வந்து எல்லாம் செட் பண்ணியாச்சா? கட்டலான்னு களத்துல இறங்கணும். ஹைட்டு பத்தல. வணக்கம் வணக்கம். இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். எங்கேயும் இல்லை, நம்ம புது வீடு தான். திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனப்போ வந்து அவசரத்தில் அங்கே பாருங்கள் துணி காய போட்டு போனது, அப்புறம் வாஷிங் மிஷினோட பைப்பு வந்து கழட்டாமல் போயிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் சின்ன சின்ன விஷயம்லாம் விட்டுட்டு போயாச்சு. ஸோ அம்மா வந்து ஃபோன் பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் வந்துட்டு இப்போ தனி ஒரு ஆளாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கா வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பைய எதுவுமே இல்லை, தலைவாணி வர இருந்தது, அதையே பையாக மாற்றியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து பை பண்ணிவிட்டு அப்போ நம்ம பழைய வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஒரு பக்கெட் வழிய துணியோ இங்கே பாருங்கள், தலைவாணி வரையை வந்து துணி பையாக மாற்றியாச்சு. தென் இது ரெண்டையும் அம்மா எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, இது ரெண்டையும் போட்டுக்கலாம். இன்னும் சின்ன சின்ன பொருளெல்லாம் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவோம். என்ன பிரச்சனைனா, நான் வந்தது வந்து பெரிய வண்டி, அதில் எதுவுமே வைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் பெரிய டாஸ்க்கே எனக்கு. எப்படி போகிறேன்னு தெரில, பார்ப்போம். தனியாக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாக்கு தள்ளுது. துணியெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ½ hour பக்கம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் மெயினாக பூட்டிட்டு கிளம்புவோம். நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, இந்த பெரிய வீட்டை என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஸோ ரெண்ட்டுக்கு வர்ற மாதிரி தான் பிளானு. ஸோ இப்போ நம்ம சரௌண்டிங் வெப்படை, பள்ளிப்பாளையம் இந்த மாதிரி இருக்கிற யாருக்காச்சும் இந்த மாதிரி பெரிய வீடு ஜாயின்ட் ஃபேமிலியாக பெருசாக இருக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக வீட்டுக்கே வந்து கூட பாருங்கள். நான் வீடு பக்கத்துலேயே தான் இருக்கேன். நீங்கள் எப்போ வந்தீங்கனாலுமே நான் வீடு திறந்து காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துக்கலாம். நியூ அப்டேட், நம்ம வீட்டுக்கு வந்து 2 புதுசாக அருவாள் வாங்கியிருக்கோம். இந்த அருவாள் வந்து நார்மல் எப்போயும் யூஸ் பண்ணுற அருவாள், இது வந்து கறிக்கடை அருவாள். ஸோ இது எவ்வளோ வரும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இது ரெண்டும் சேர்த்து ஒரு ப்ரைஸுக்கு வாங்கினோம். நம்ம ஊருக்கு வந்து அந்த ஹிந்திக்காரங்களாம் வந்து அந்த இரும்பை வச்சு செஞ்சு ரெடிமேடாக கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சே வாங்கினோம். இது என்ன ரேட்டு வரும், இது ரெண்டுக்கும் நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வீடு காலி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன், இது என்னடா ஒரு பைய அம்மா கட்டி வச்சுருக்காங்களேன்னு பார்த்தா, பையக்குள்ளே பைய இன்ஃபினிட்டி பைய, உள்ளுக்குள்ளே பைய போய்கிட்டே இருக்குது. இதில் வந்து துண்டு எல்லாம் விக்கு பட்டறையில் வரன துண்டு மாமா கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அழுக்கு துணியெல்லாம் இதில் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மூட்டையா, பின்னாடி 2 மூட்டை, சைடில் பக்கெட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என்னால் இந்த வண்டியில் எவ்வளோ வைக்க முடியுமோ எல்லாம் வச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். 1 hour later. அப்படியே ஓனா எடுத்து போய் பார்க்கலாம். நான் நீ மொட்டையா அரிசின்னு சொன்னோடனே இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி நான் போகும்போது கொண்டு போயிடுறேன். கீழே வை. இங்க பாருங்க, வண்டி ஃபுல்லா இத்தனை இது கட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான், எல்லாம் ஈஸியா எல்லாம் கட்டி கரெக்டா கட்டிட்டோம்னா ஈஸியா கொண்டு வந்துடலாம். நம்ம மரம்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாம சரியாவே வளராம போயிடுச்சு. இங்க பாருங்க, ஃபுல்லுமே மரம் ஃபுல்லா இலையெல்லாம் ஓட்டையாயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் 2-3 மாசத்துல நல்லா முளைச்சிரும். வெட்டுக்கு எனக்கு ஒரு கைகளை ஆயிடுச்சு. அதுக்கு வாங்கிட்ட இப்போ ஆயுதத்தை ஒப்படைக்கிறேன். இதை வெட்டலாமா, இங்கே வெட்டலாமா? A few moments later. வேலையை ஆரம்பிச்சிட்டே அங்கே வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? பச்சை பயில ஏதாவது புதுசா ரெசிபிக்கு செய்ய போறியா? இது சூப்பரா செய்யணுமே. என்ன செய்வே? வறுத்து உடைச்சி நல்லா பொடி பண்ணி பாவக்காய் ஊத்தி உருண்டை கூட பிடிக்காதுங்க. பொடி பாவு உருண்டை மாதிரி. நீ வாய்க்கு வந்ததா சொல்றியே. பச்சை பயிர் உருண்டை சாப்பிட்டு நீ சாப்பிட்டதில்ல, நான் சாப்பிட்டு இருக்கிறேன். சரி, அப்ப இது ஒரு நாள் செய்வோம். நீ தான் எதை செஞ்சு கொடுத்தா வேணாம் நீங்க. இது உடைச்சி
நல்லா வறுத்து உடச்சி நல்லா புடச்சி எடுத்துட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு ஓட்டிக்கணும். நைஸா பொடியா பண்ணி சக்கரை பாவு காய்ச்சி ஊற்றி ஏலக்காய் தூள் போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். சரி, அப்ப நாம அதை செய்வோம். இன்னொரு நாள் செய்யலாம். வறுத்து வச்சுக்கோன்னு கடையில ஒரு வாழைக்காய் வேணும், 5 ரூபாய் வேணும். எங்க மறுபடியும் மாரியாக்கள்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டியா? காலையிலே போயிட்டு போனக்கு எல்லாம் கேட்கறாங்க, எங்க நம்மளால கடை, எங்க செருப்பு கடை பழக்காரமா கூப்பிடுச்சிங்க வாப்பிடுச்சு. ஏமானே ஏன் நீ மருந்து எடுத்துட்டீங்கன்னா நேரம் வரமாட்டியா? பழமா இருந்தா பழனி ஒரு பக்கம் வச்சுக்க, இந்த பக்கம் வச்சு. ஆமாமா பழம் நிறைய இருக்குது, உனக்கு அள்ளி கொடுக்குறோம் ஆமா அப்படின்ட்டு எங்க ஆகணுச்சு. இல்லம்மா நாங்க ஈக்காட்டு ஊர் கட்டிட்டு அங்க போயிட்டு ஒரு வருஷம் அங்க இருந்தேன், இப்பதான் இங்க வந்தனே. சரி 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 அப்படிங்குது. நீ காலைல போனேன் பாரு, வாழைக்காய் 5 ரூபா. வலையெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல கண்ணு பாரு, சீப்பு 30 ரூபா, தேன் வலை காயம் பழத்திருச்சு. பரவாயில்ல, 30 ரூபாய்க்கு பரவாயில்லாமா? பரவாயில்ல கண்ணு, நான் பாக்கி எவ்வளவு 40 ரூபா. மல்லிகைல ஒரு பழம் 4 ரூபாங்க. தேங்காய் நம்ம வந்து அங்க நம்ம சந்தையில அங்க வாங்க ஈக்கட்டு சந்தையில இது 2 காய் 50 ரூபா. சரி, காய் இப்ப எல்லாம் விலை ஏறி போச்சு. இது பாரு 4 காய் 110 ரூபா. பரவாயில்லையே. அந்த காய்க்கு இந்த காய்க்கு சைஸ் நல்லா பெருசா இருக்கு பாரு, சைஸ் பாரு. பரவாயில்ல. மாரியா கோயில் சந்தை, மாரியா கோயில் சந்தை தான். கோயிலுக்கு போல எந்த நாள் வளருது, ரொம்ப சகாயம் தான், எல்லாமே சகாயமா இருக்குது. பூ 20 ரூபாய்க்கு வாங்கினேன், பூ 20 ரூபா. பழம் வாங்கினேன், பால் வாங்கினேன், வாழைக்காய் இவ்வளவுதான். பூசணிக்காய் வேணுங்க, அது வளர்க்கிட்டேன். இன்னைக்கு வந்து சளி பூசணே பருப்பு சாம்பார் வச்சு. அந்த பூசணிக்காய் வந்து அங்க நம்ம வந்து 20 ரூபாய்க்கு கம்மி வாங்க முடியாது. இங்க பீஸே 10 ரூபா தான். 10 ரூபா, 5 ரூபா, 5 ரூபாய் 3 விதமா பீஸ் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம இருக்கிறது அதுதான் கிராமம். ஆனா கிராமத்தோட இங்கதான் வந்து விலை கம்மி. கிராமம் தான், கடை வீதி இல்லையில கண்ணுங்க. அங்க கடை வீதி இல்ல இருக்கிறத அவங்க வந்து அவங்க சொல்றதுதான் விலைன்னு. இங்க வந்து டவுனுங்கும் போது நிறைய காய்கறி புதுசு புதுசு இப்பெல்லாம் என்ன புதுசா கடை வச்சிருக்காங்க. காய்கறி நிறைய கடைனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஒரு நம்ம ஒரு 5 ரூபா கம்மி தான், 2 ரூபா கம்மி தான் போட்டி போட்டு விற்கிறாங்க. இந்த மோரிஸ் பழம் இத்தா பெரிய சீப்பு, இத்தனை பெரிய பழம், ஒரு பழம் 4 ரூபா. அது கூட இதை வாங்கிட்டு போனா ஒரு கவுண்டர் வச்சிருந்தாரு, பழம் 4 ரூபா மானாரு. இது அப்படியே 70 ரூபாய்க்கு இருக்குறாரு. அதை வாங்கிட்டேன் இது அப்படின்ட்டு. சரி நாளைக்கு போல உனக்கு வாங்கி தரான்னு கம்மி வந்துட்டேன். பழுத்த பழமா? பழுத்த பழமாவா? இல்ல பழத்துல காயா தான் இருக்குது. சரி நாளைக்கு போனா வாங்கி வை. நல்லா குளிர்ச்சி. மோரிஸ்ல இது மோரிஸ் பச்சை வாழைப்பழமா? நான் மொந்த வாழைப்பழம் பழம் ஒரு பழம் 10 ரூபாயா. அட்டேங்கப்பா, அதே மாதிரி எங்க ஜன்னல் எல்லாம் சாத்தி வச்சுட்டு வீடியோ எடுக்க வேண்டியதா இருக்கு. வேக்காடு வேவுது பாத்தியா? அப்பாவுக்கு ரொம்ப வேக்காடு வேவுதுங்கிறாரு. அங்க காத்தோட்டமே விசி விசி விசிட்டு காத்து அப்படியே ஏசி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஜில்லுன்னு எனக்குமே ரொம்ப பிடிக்குது. நான் வந்து வேணும்னு வரணும்னு வரல, இந்த தொழிலுங்கிறது வேலைங்கிறது வர முடியல, இடுப்புலாம் வலிக்குது பண்ணுது. சரி இங்கே 4 ஜனங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம், பையனுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது, உங்க அப்பனுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னே முடிவு பண்ணி இங்க வந்துட்டேன். எங்களுக்கெல்லாம் ஒரு தொந்தரவும் கிடையாது. சரி வரதாச்சு சாமி, அவ்வளவுதான். ஓகே இதை அடுப்பு அமைச்சிட்டேன். சரி வாழைக்காய் அரிசி பச்சு போடலாம். இப்போ பச்சு போடுறோம். புது வீட்டு முத பலகாரம். முத பலகாரம். ஏன்னா நேற்று எதுவுமே செய்யல கட்டு. சரி இன்னைக்கு தான் பச்சு போடுறேன். இனிப்பு செய்யணும். நம்ம தான் இனிப்புனா கொஞ்சம் நம்ம தூரம், அதனால காரம் போட்டு வச்சிருக்கு. இந்த பழைய வீட்டு பஜ்ஜி சமையல்மா வெறும் கடலமாவு தான். கடலமாவு வந்து நான் வெங்காயத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, சோடாப்பு போட்டு கலக்கி விட்டு போடணும். பச்சி போட ஃபர்ஸ்ட்டு அப்படி தானே போடும். இப்போ பச்சி போட தனியாக வந்துச்சு. அப்போதான் பச்சி போட தனியாக நான் கடலை வச்சுருக்கோம். ஆரே பலகாரம் போடும்போது அப்புறம் கடல மாவு தான் நாங்கள் வாங்கி பலகாரம் போடுவோம். சூப்பராக இருக்கு. நல்லா இருந்தா நல்லா இருந்தால் சந்தோஷங்க. ஒரு வாழைக்காய் பாருங்க, வெறும் 5 ரூபா தான். 5 ரூபாய்க்கு வாழைக்காய் வாங்கினா ஒரு 10 ரூபாய்க்கு மாவு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. 10-15 ரூபாய்க்கு குடும்பமே சாப்பிடலாம். இந்த வெறுமனை சாப்பிட்றத விட குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே லைட்டாக அந்த குழம்பு மட்டும் ஊற்றுமா? நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன குழம்பு? பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பு வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுமா? தனியாக ஊற்ற ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துருவோம். வெறும் பச்சியோ சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழம்புல ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கு. சாப்பிட்டு வரேன். அப்பதான் இருக்கு. குழம்புல சாப்பிட்டு செம்மையா இருக்கு.
few moments later. புது வீட்டுக்கு வந்து எல்லாம் செட் பண்ணியாச்சா? செட் பண்ணி வச்சுக்கனே. இன்னும் கொஞ்சம் வாங்கணும். என்ன வாங்கணும்? இந்த டிவிக்கு ஸ்டாண்ட் மாதிரி அடிக்கிறீங்கனே. அட ஆமா, அந்த இதுல வைக்கிற மாதிரி. ரொம்ப இடம் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப சின்ன ஹால் தான். அப்படியே பாருங்க, பெஞ்சி வச்சுக்காட்டி நம்ம இங்க குட்டியே இருக்குது. அத ஸ்டாண்ட் ஒரு வாங்கி கட்டி வச்சு இந்த டிவி இருக்கு. செவுத்தோட வைக்கிற மாதிரி. ஓகே, வேற போயிட்டு பூ வாங்கிடுவனே. அப்படியே கொஞ்சம் பருத்தி இருக்கு, ஏதோ வாங்கணும். பார்க்கலாம், நேரம் கிடைச்சுனா வாங்கிட்டு வரேன். அதுல பைய காசு எடுத்துக்க. சிங்க்ல வந்து தண்ணி எங்க லீக் ஆகுதாமா? எங்கம்மா லீக் ஆகுது? இந்த மூலையில லீக் ஆகுதுனே. இந்த மூலையில இந்த சைடுலயா? அந்த சந்தா தெரியல. அந்த இடத்துல தான் ஒழுது இந்த குண்டா அடி வச்சிருக்கிறேன். அந்த இடத்துல இந்த பசை மாதிரி வாங்கி அது ஒட்டலாம். சரிம்மா. நைட் ஒட்ட வச்சோம்னா காலைல காஞ்சிரும்ல. ஆமா, அப்படி பண்ணிக்கலாம். வந்து சாப்பாடு வைக்கலாம், வச்சு கொஞ்சம் ரசம் வைக்கணும். போயிட்டு வந்து செய்வோம். இங்க வெளியில வந்து லைட் இருக்காது. ஏமா ஃபர்ஸ்ட் வீடு வாசல் வந்து இருட்டா இருக்கும். இப்போ வந்து நல்லா வெளிச்சமா இருக்கு. ஏதோ நோம்பி கோட்டை மாதிரி இருக்கு வெளிச்சம் இருக்கிறது. நம்ம லைட் தான் சாமையா பளிச்சுன்னு அப்படியே அடிக்குது. ஆமா, வாசல் இருட்டா இருக்குனே. படிக்க மேல் படிக்குமே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் போட்டு இந்த லைட் வாங்கிட்டேன். இந்த லைட் எடுத்துட்டு வந்திருக்கமா, சோலார் லைட். ஆட்டோமேட்டிக்கா நம்ம போனோம்னா வச்சுக்குவேன், அதுவே லைட் எரியிற மாதிரி. இங்க அடிச்சு விட்டுலாம் நடுவாண்ட. அடிச்சு விட்டோம்னா வச்சுக்கோங்க, நைட் டைம்க்கு இது மேலே ஏற மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதுவே லைட் எரியும். பாருங்களேன், நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் போறேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து லைட் எரியும். இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். எப்படி தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இப்போ சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரில. இந்த லைட்டை வந்து நம்ம இங்கே பக்கத்தால் வச்சுருந்தோம்னா நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும் போது நமக்கு சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். பரவாயில்ல, நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நான் இது ஏதோ 300 சம்திங் அந்த ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். சென்சார் தான் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக எரியும். வெட்டலான்னு களத்தில் இறங்கணும், ஹைட்டு பத்தலை. அதனால் கைக்கு ஏற்ற கிளையை மட்டும் வெட்டிட்டு விட்டுருச்சு. வெட்டலான்னு தான் பிளானு. ஆனால் இப்போ வெயில் காலமாக இருக்குது, வேண்டாம் மழை காலத்தில் வெட்டுக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னதுனால மழை காலத்தில் வெட்டிக்கலான்னு விட்டாச்சு. சரி வாங்க ஈரோடு போவோம். இதில் ஒரு ஆள் விடுறதில்ல, வந்து எல்லாருமே நியாயம் பேச வந்துடுறாங்க. அதனால தான் அம்மா இங்கே வந்தது. எல்லாருமே சுற்றி தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால நல்லா டைம் பாஸ் ஆகும் அம்மாவுக்கு. இது வந்து நம்ம புது வீட்டில் வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு டியூப்பு பத்தலை. பத்தாத வயலுண்டா செடி வாழை மரத்துக்கு தான் போகுது. இப்போ கடைசி வரை பூச்செடிக்கெலாம் போகல. இப்போ 2வது வாங்கி ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ வாங்கியாச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து டிவிக்கு வந்து ஒரு டிவி ஸ்டாண்டு வாங்கிட்டோம். 150 ரூபா. இது 150. மெயினே இதுக்கு தான் வந்தோம். சரி வாங்கியாச்சு. இவங்கள்ட்ட கிளம்ப வேண்டியதான். போகிற வேலை பூண்டிக்கிறது கிடச்சுன்னா வாங்கிட்டு போகலாம். ஓகேம்மா, முடிஞ்சிருக்கே. ஷாப்பிங்காக முடிச்சிடும். இப்போ விநாயகர் இன்னைக்கு வந்து விநாயகர் சாரி விநாயகர் இல்ல முருகருக்கு என்ன சொல்லு. தைப்பூசம் தேர் வருது. சூப்பரா கத்தனையே பூவுல வாங்கி வச்சுட்டு முருகர் வராரு. பூ வீட்டுக்கு வந்து கைகள் முடிஞ்சு பூ சால்க்கு கரெக்டா ஈரோடு போயிட்டு வரோம். முருகர் வரது கரெக்டா இருக்கு. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் முருகர் எஸ்கேப் ஆயிருப்பாரு. முருகர் அங்க வந்துட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போனியே தைப்பூசம் எனக்கு கவலையாவே இருக்கு மனசுக்குள்ளேயே. கரெக்டா வந்ததுக்கு சாமி வந்து கரெக்டா போச்சு. இல்லைன்னா மதியானம் இங்க போயிருக்கலாமே. சூப்பர். இங்க இந்த பக்கம் பெரும் பிரச்சனை கரண்ட் பிரச்சனை தான். நம்ம பக்கம் கரண்ட் போதா, அங்க போக போகுது. இங்க சும்மா போவோம். இங்க தரிப்பற்ற இருக்கிறதுனால அடிக்கடி என்னப்பா இந்த பக்கம் தரிப்பற்ற நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி கரண்ட் போயிடுது. நமக்கு அங்க பத்தி கரண்டே போகுது. போனா உடனே வந்துரும். ஒரு இல்லையே. ஸோ இங்க வந்து ஒரே ஒரு அந்த பேட்டரி பல்ப் இருக்கு. அதனால வீடு கொஞ்சம் இப்போதைக்கு பரவாயில்ல வெளிச்சமா இருக்கு. சாமி காட்டு. சரி சுத்திட்டு வருவோம். பாருங்க முருகர் வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம வீட்டை ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போவோம். சுத்திட்டு சாமி போவோம். நம்ம சுத்திட்டு வரும்போது நின்னுக்கலாம். அந்த லைட் பாருங்களேன். சும்மா நீ தொடலாம் வேண்டாமா, சும்மா பக்கத்தால போனேனாலே போதும். நல்லா வெளிச்சம். பரவாயில்ல, நல்லா பேட்டரியே போட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அது சோலார் லைட்டுங்கிறதுனால நல்ல வெளிச்சம். ஆனா என்ன இப்படி டக்குன்னு ஆஃப் ஆயிரும், அதான் பிரச்சனை. இது எதுக்குன்னா எரிஞ்சுக்கிட்டே இருந்தா பேட்டரி போயிருமாமா. முன்னாடி இப்ப வீட்டுக்கு வெளியில வச்சிட்டேன்னு வச்சுக்கவேன், சும்மா யாராச்சும் நடந்து போறாங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எரியும். அந்த மாதிரி சோறு மட்டும் வச்சு கொஞ்சம் ரசம் வைக்கிறேன். சரிம்மா, ஓகே. குழம்பு இருக்குது, மத்தியானம் குழம்பு வச்சு இருக்குது. ரசம் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த
காவடி எடுக்கலையா மாமா? மாமா நீங்க எடுக்கலையா? நீங்க எடுக்கலையா காவடி? எடுக்க மாட்டாங்க. விட்டுவானே எடுத்து ஆடி இருக்கிறான். பட்டைய போட்டுறதுமா? அவ்வளவுதான். தைப்பூசம் முடிஞ்சதா? தைப்பூசம் முடிஞ்சு அப்பா திருப்தியா சாமி கும்பிட்டேன். கோயிலுக்கு போய் கவலைப்பட்டேன். முருகன் மூடு தேடியே வர்றாரு. பிரச்சனையே இல்ல நமக்கு. இன்னைக்கு எப்பயுமே கிருத்திகாவனா நம்ம பெரிய நாள் வந்து முருகன் வந்து எப்பயுமே சுத்தி தான் எப்பயுமே வருவாரு. மாசம் தவறாத. இன்னைக்கு வந்து கிருத்திகை பௌர்ணமி தைப்பூசம் கிருத்திகை தைப்பூசம். இன்னைக்கு நல்ல நாள் போது ஆரகட்டோர் முருகர் இருக்காரு. அவரு அந்த சாமிக்கு வந்து காவடி எடுத்து நிறைய பேர் வந்தாங்க. நீங்க எல்லாம் லேடிஸ் தான், ஆம்பளைங்களே கிடையாது. காவடி எடுக்க எல்லாம் பொம்பளை எடுத்து ஜேன்னு வந்து பிள்ளைகளும் ஆடினாங்க. நல்ல சந்தோஷமா இருந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம சாமி முருகர் நிறைய பூ போட்டு சாமி பணம் எப்பயுமே நான் மாசம் கொடுப்பேன் சாமி குத்து சொல்லி. அதனால சாமிக்கு பணத்தை கொடுத்து நல்லா கும்பிட்டுட்டு வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்ம நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு வேலையை தொடங்க வேண்டியது. சாமி பேச்சு நான் வந்து சாப்பாடுக்கு அடுப்புக்கு வந்துட்டேன். எப்ப மாதிரி வேலை செய்ய வந்துட்டேன். பாத்தீங்களா, அங்க இருந்தா யாருமே என்னால பார்க்க முடியாது. உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டா நான் நின்று சாமி பார்க்க வந்தா கரெக்டா எங்க அண்ணன் வந்துட்டாரு. டெய்லி எங்க அண்ணனு பாப்பேன், அண்ணனுக்கு பையனு பாப்பேன். காத்தா அத்தை அப்படின்னு விக்க சொல்லி தாட்டாக்கு நின்று இன்னைக்கு மட்டும் 2 டைம் நானும் விக்க பாத்துட்டேன். இங்க இருந்தா எனக்கு பட்டு இங்கதான் இங்க மாத்தி போவாங்க, வருவாங்க, பாப்போம், பேசுவோம், பண்ணுவோம். பெரியவங்க அந்த ஆள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். மனசே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கே தெரியும், இப்ப வந்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. சரிம்மா, சமையல பாப்போமா? சமையல் பாப்போம். இந்த இது வந்து எலுமிச்சை வெளியே நான் கட்டி விடுவேன். ஈரோடு போயிட்டு இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்தோம். ஆனா எப்படி அசம்பிள் பண்றதுனே தெரியல. யூடியூப்ல ஒரு டுட்டோரியலை பார்த்து அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணோம். ட்ரில்லர் வேற இல்ல, போய் ட்ரில்லர் வந்து பிரபு கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் தான் அசம்பிள் பண்ணோம். வீட்டுல ஒரு ட்ரில்லர் வாங்கணுமா? அது வச்சாதான் செய்ய முடியுமா? ஆட்ட போடுற மிஷின் அது நமக்கு போடுற வேலை சாதாரண பண்ணுவோம். சாதாரண பண்ணிக்கலாம். பிரபு இருக்க மாட்டோம். பிரபு வேலைக்கு போயிருப்பான். தைப்பூசம் அதுவுமா நாமளும் ஒரு பட்டையை போட்டாதான் முருகனுக்கு வந்து மரியாதை. எப்பா முருகா, பழைய மாதிரியே வீட்டுக்கு வந்தாச்சு. 1 மில்லியன் வரணும் கடவுளே. பாருங்க, இந்த வீட்டுலதான் வந்து 100K பிளே பட்டன் வாங்கணும். சேம் இதே வீட்டுலதான் 1 மில்லியன் பிளே பட்டன் வாங்குறோம். ஓகேவா? சோ நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளே பட்டன் வாங்கணும். பிளே பட்டன் தான் பெரிய அச்சீவ்மெண்ட். பிளே பட்டன் தான் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். பிளே பட்டன் எப்படி பட்டன் நல்லா இருக்காமா? இன்னைக்கு ஆக்சுவலா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறதா பிளான் வச்சிருந்தோம். அப்புறம் டைமிங் செட் ஆகிறதுனால போயிடுச்சு. அடுத்து வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கோம். எப்போ போவோம் என்ன ஏதுன்னு அதெல்லாம் நமக்கு ஐடியா இல்லை. ஆனால் வெள்ளிங்கிரி மலை கண்டிப்பா போறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருக்கா போயிட்டு வந்தோம். இப்போ இந்த வருஷம் போறோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்க யாராச்சும் வெள்ளிங்கிரி மலைக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. கூட்டம்லாம் எப்போ கம்மியா இருக்கணும், ஏன்னா கூட்டத்துல போனா தண்ணி கிடைக்காது, பெரும் பிரச்சனையா இருக்கும். எந்த நாள் போனா கரெக்டா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த நாள் நம்ம அங்க மீட் பண்ணலாம். சரியான வேலை கதால ஊடு தைப்பூசல ஊடு மேல கீழே எல்லாம் வலிச்சு விட்டு கொண்டு வந்து சாமான் தலை எடுத்து வச்சு பண்ணி டயர்டு, பயங்கர டயர்டு. அப்புறம் மத்தியானம் தான் தைப்பூசன்னு பருப்பு போட்டு சாம்பார் வச்சு பூசணிக்காய் வலிக்கு சாப்பாடு மட்டும் வச்சுட்டேன். சரி, இப்ப ஈரோடு வேற போயிட்டு வந்தோம். எல்லாம் ஈரோடு போயிட்டு சாமி எல்லாம் பார்த்துட்டு எது செய்யல, சோத்தை வச்சு வெறும் ரசத்தை வச்சு விட்டுறலாம். ஆமா சாமி, மத்தியானம் வச்ச பருப்பு சாம்பார் இவ்வளவு கிடக்குது. அதெல்லாம் நீங்க வெறும் ரசம் மட்டும் இப்ப வச்சு சாப்பிட்டு இப்ப கம்ப்ளீட் படுக்கலான்ட்டு பாருங்க. ரசத்துக்கு வந்து நல்லா ஒரு சின்ன புளி உளுண்டு சைஸ் புளி போட்டு ஒரு சின்ன எலும்பு நெல்லிக்காய் சைஸ் 2 பெரிய தக்காளி போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து வரமிளகா வந்து நம்ம வீட்லயே அங்கேயே விட்டுட்டேன். எடுத்துட்டு வரதுக்கே எடுத்துட்டு அவங்க அப்பா சொல்லி எடுத்துட்டே இல்ல, பையன் சொல்லி எடுத்துருப்பான். நானும் பையன் சொல்ல மறந்துட்டேன். அதான் சரி 2 பச்சை மிளகா போட்டு சீரகம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் ஒன்னா போட்டு இடிச்சு ரசம் அப்படியே எண்ணெயில போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டு எடுத்து ஊத்தி ரசம் வச்சிடலான்னு இப்படிதான் செய்யறேன். நானே எல்லாமே ரெடி. வாங்க, நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்து பருப்பு குழம்பு ரசம் தான். சுட குழம்பு சூடு பண்ணிட்டேன். சூடான குழம்பு, சூடான சோறு, சூடான ரசம். வாங்க எல்லாம் நம்ம சேர்ந்து இந்த தைப்பூசத்துக்கு சாப்பிடலாம்.
வாங்க எல்லாரும் வாங்க. நம்மளால புது வீட்டுல சாப்பிடலாம் கூப்பிட்டுப்பேன். இன்னைக்கு வந்து நம்ம பழைய வீட்டுல சாப்பிட கூப்பிடுறேன். எப்போ மாதிரி நம்ம வீட்டுல பழைய வீட்டுல சாப்பிடலாம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. பழைய மாதிரி வந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான புது ரெசிபிலாம் நிறைய போடலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ சின்னதாக தான் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே நல்ல பெரிய வீடியோவாக நல்லா ஃபன்னாக நிறைய இன்ஃபர்மேட்டிவாக எங்கேஜாக நிறைய வீடியோ போடுறோம். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே, டாடா பாய், see you. மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் பாருங்க அந்த சில்வர் ப்ளே பட்டன் பக்கத்தில் ஒரு கோல்டு ப்ளே பட்டன் வரும். ஓகேவா? சரிம்மா, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.